ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்களோட வருண் சிஜு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஹாஸ்டல் எப்படி இருக்குது. ஸோ நம்ம நிறையா பழைய சேனலில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வீடியோஸில் ரூம் டூர் அதுன்னு சுற்றி காமிச்சாச்சு. ஸோ இன்றைக்கான அந்த சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லோரும் லீவுக்கு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ ரூமை சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஹிந்துஸ்தானில் சேர போகிறாங்க, இல்லை நீங்கள் ஒருவேளை ஹிந்துஸ்தானில் சேர போகிறீங்க, ஹாஸ்டல் சேர எடுக்க போகிறீங்க, ஸோ ஹாஸ்டல் ரூமில் எப்படி இருக்குன்னு அப்படி பார்க்கணும்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஒவ்வொரு விஷயமா எங்கள் ரூமில் என்னென்ன இருக்கலாம் காட்டுறேன். ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி ரூம் டூர் போட்டிருக்கோம், நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஜி, அதாவது வந்து நான் ஃபஸ்ட் இயரில் இருக்கும்போது யூஜியோட சாரி, இப்போ மட்டும் நான் பிஜி போகல, இப்போ நான் யூஜியில் தான் இருக்கேன். சாரி, ஃபஸ்ட் இயர் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ரிவ்யூ காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் யூஜி தான், செகண்ட் இயர். ஸோ செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வேறு பக்கம், வேறு ஒரு கேம்பஸ் மாதிரி வேறு ஒரு பில்டிங்க்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணாங்க, பக்கத்தில் இருக்கிற பில்டிங். அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதுசாக கட்டப்பட்ட ஒரு நியூ பில்டிங்னே சொல்லலாம். ஸோ அந்த பில்டிங்கில் என்னென்ன புதுசாக ஒரு சில ஃபீச்சர்ஸ், என்னென்ன விஷயங்கள் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டலான்னு இருக்கேன். டெஃபினட்டாக இருக்குது, எதுவும் இல்லாமல் இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டோர்லேருந்து வருவோம், ஓகே இல்லையா? இந்த டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் இயரில் இந்த ரூம்லாம் பார்த்தீங்கன்னா டோர் வந்து அவ்வளோ வீக்காக இருக்கும். லைட்டாக தட்டினாலே உடையிற மாதிரி, அந்த மாதிரி உடையிற மீன்ஸ் உடஞ்சிடாது, கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த டோர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சீரியஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கையை வச்சு சாதனமும் கை இருக்காது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்து என்ன இருக்குன்னா, எல்லா இதுலேயுமே கர்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு விண்டோ இருக்குது, ஸோ இதுக்கு ஒரு கர்டன். அது போக ஒரு ரொம்ப பெரிய விஷயம்னா, ஒரு ஃபுல் வியூவில் நம்ம எப்படி ஒரு ஹோட்டல் எடுத்தால் எப்படி ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்டோட ஒரு விண்டோ, பெரிய ஒரு 8 feet 9 feetக்கு ஒரு விண்டோ கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி எங்கள் ஹாஸ்டல் ரூமில் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் நான் வந்த புதுசில் சண்டை போட்டு அந்த பெட்டு தான் எனக்கு வேணும்னு சொல்லி சண்டை போட்டேன். இப்போ என்னையே அடிச்சு துரத்தி விட்டாங்க கடைசியில். அந்த இது கொடுத்துருக்காங்க. அது கர்டன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா பால்கனி மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ கர்டன் கொடுத்து நல்ல ஒரு வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்ஸ், கம்மிங் டு ஃபேன்ஸ், ஓகேவா? இந்த ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனில் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா எம்ஐ தான். உங்கள்கிட்ட எம்ஐ ஃபோன் இருந்துச்சுன்னா, ஏஐ பிளாஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களால் வந்து ஃபோன்லேயே ரிமோட் மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே. அதில் வந்து என்னதான் இது ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சராக இருந்தாலும் இதில் வந்து ஒரு பெரிய தலைவலி என்னென்னா, பக்கத்து ரூம்காரன் ஆன் பண்ணோன்னா இங்கே ஃபேன் கட் ஆகுது. நாங்கள் ஃபேனை ஆன் பண்ணோம்னா பக்கத்து ரூம்காரன் ரூமிலே இல்லாட்டியும் அவன் ஃபேன் ஆன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் காமெடியில் நடக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் லைட் கொடுத்துருக்காங்க. நைட் லேம்ப்பு சின்னதாக இருக்குது, ஆனால் போன வருஷம் அது கூட இல்லைன்னு சொல்லலாம் ஃபஸ்ட் இயரில். ஸோ சின்னதாக ஒரு லைட் லேம்ப் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா கபோர்டு, ஓகேவா? போன வருஷம் டோட்டலாகவே 2 கபோர்டு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ், இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா டீலக்ஸு 4 கபோர்டு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? 4 பேர் இருக்கும் அந்த ரூமில், 4 பேருக்கு 4 கபோர்டு இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பேஸாக இருக்கக்கூடிய ஒரு கபோர்டு. எங்களுக்கு வந்து சீரியஸாக நாங்கள் எல்லா ட்ரெஸ்ஸு எல்லா திங்ஸ் வச்சது போக எங்களுக்கு ஒரு செல்ஃப் எக்ஸ்ட்ராவே, ஈச் பர்சனுக்கு ஒரு செல்ஃப் எக்ஸ்ட்ராவே இருக்கும், அந்த மாதிரி இருக்கலாம். இன்னொரு மன கஷ்டமான ஒரு விஷயம்னா, போன வருஷம் பால்கனி இருந்ததுனால நாங்கள் வந்து துவச்சி அந்த பக்கம் காயப்படுவோம். பட் இந்த வாட்டி பால்கனி எதுவுமே இல்லாதனால ரூமுக்குள்ளேயே காயப்போட வேண்டிய ஒரு நிலைமை. ஸோ அந்த ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் அப்படி கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இருங்க, அந்த நான் வியூ பாயிண்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்குல்ல? சீரியஸாக எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ லென்த்துன்னு பார்த்துக்கோங்க. அதாவது ஈவினிங் டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டீ காஃபிலாம் கொடுப்பாங்க இல்லையா, அதை பிடிச்சிட்டு வந்து இந்த பெட்டில் இப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே அதை பார்த்துட்டு இப்படி பேசிட்டு குடித்தோம்னா ஒரு மன நிறைவு கிடைக்கும் கூட சொல்லலாம். என்ன பழக்கம் இது? ஆனால் என்ன இவ்வளோ பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்களே, எவனாவது திறந்து வச்சுருவானுங்க, நைட்டு பிறகு கொசு கடிக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரை பற்றி நம்ம பேசலாம் இல்லையா? இப்போ ஃப்ளோரை பற்றி பேசணும்னா, போன வாட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய டைல்ஸ், அதாவது அந்த காலத்தில் இந்த டிசைன் கொடுத்த டைல்ஸ்லாம் தெரியுமா, அதுதான் ஃபஸ்ட் இயரில் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் டைல் போட்டிருக்காங்க டீசெண்டாக. அதுக்கப்புறம் பாத்ரூமை பற்றி நான் பேசியே ஆகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பாத்ரூம் டூர்லாம் கிடையாது. அப்படிலாம் போட்டோன்னா நான் ட்ரெண்டிங் ஆகி பல விஷயங்களில் பேசப்படுவேன். நான் அந்தளவுக்கு ட்ரெண்டிங்காக ஆசைப்படல. ஸோ பாத்ரூமை சுற்றி காட்ட போகிறதுலாம் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் பேஸ்டு பாத்ரூம் தான். இன்கேஸ் நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பாத்ரூமை விட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான பாத்ரூமில் எந்த விதமான ஒரு சவுண்டு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட்லாம் ஆஃப் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் ஸ்விட்ச் போட்டுட்டு பாத்ரூமில் போய்
ஊன்னு ஏதாவது சவுண்டை கொடுத்தீங்கன்னா அதுவும் லைட் ஆன் ஆயிரும். அது வந்து சவுண்ட் ரெகனைசர் தான். ஏதாவது உள்ள சவுண்டு கேட்டால் லைட் ஆனில் இருக்கும், சவுண்டே இல்லாட்டி ஆஃப் ஆயிரும். சம்டைம்ஸ் நாங்கள் உள்ளே இருக்கும் போதே பாத்ரூமில் லைட்லாம் ஆஃப் ஆயிருக்கு, பயந்தடிச்சு வரும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ரூமை சுற்றி காட்டும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விஷயத்தெல்லாம், உங்களுக்கு தெரியும். புது ரூம் தானே சொல்கிறேன், புது பில்டிங் சொல்கிறேன், ஏன் இப்படி செவரில் டேமேஜாக இருக்குது? இந்த மொத்த பில்டிங்கில் அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? எதுவும் நீங்கள் எதுவும் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா பாத்ரூம் இந்த பக்கம் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரை வந்து செவர் அப்சர்வ் பண்ணி வீக் ஆகிடுச்சு. அதுதான் உண்மையாக சொல்லி ஆகணும். அது போக 4 பக்கம் லைட் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நெட் அடித்து கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் கொஞ்சம் ப்ரைவசிக்காக கார்போர்டை போட்டு மூடிட்டோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக போன வருஷம் போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான், என்ன சொல்கிறது, ஐ மீன் டீலக்ஸ் இருக்குது, ஆர்டினரி இருக்குது இல்லையா? ஆர்டினரியில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் ரூம் தான். பட் இவ்வளோ கபோர்ட்ஸ்லாம் இருக்காது, 2 கபோர்டு தான் இருக்கும் ஒரு சில ரூமில் கபோர்டே இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 பேர் தங்குவாங்க இதே ஸ்பேஸ் இருக்கிற ரூமில். ஆனால் நாங்கள் யூஜியில் இருந்த ரூம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய ரூமாக இருந்துச்சு. பட் இதில் கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மி, பட் நிறைய ஃபியூச்சர்ஸ், நிறைய ஆட் அட்வான்டேஜ்லாம் நிறையா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ்லாம் நான் ஏன்னா வருஷம் அவங்க மாற்றிட்டே இருக்காங்க இல்லையா, ஃபீஸு கூட்டுறாங்க குறைக்கிறாங்க. ஸோ அதனால் நான் ஃபீஸை சொல்ல விரும்பலை. ஏன்னா இன்றைக்கி நான் வீடியோ பார்ப்பீங்க, இன்றைக்கி நான் கரெக்டான ஃபீஸ் சொல்லிடுவேன். ஆனால் நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பழைய ஃபீஸ் சொல்லியிருப்பேன். நீங்கள் போய் காலேஜில் கேட்பீங்க, என்ன அவர் அந்த ஃபீஸ் தான் சொன்னார், நீங்கள் இந்த ஃபீஸ் சொல்லிக்கிட்டீங்கன்னு கேட்பீங்க. அதனால் நான் ஃபீஸ் சொல்லலை, ஏன்னா ஃபீஸ் வந்து மாறிட்டே தான் இருக்கும். கம்மி இருக்கிற ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டினரி தான் வரும். ஆர்டினரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே ஸ்பேஸ் ரூமு, நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்காது. இந்த ரூமில் இதே ஸ்பேஸ் இருக்கிற ரூமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7 பேர் கூட தங்கலாம். என்ன தைரியத்தில் ஒரே வீட்டில் இவ்வளோ பேர் கும்பலாக உட்காந்துக்கிறீங்க? ஒச்சிங்கன்னா எல்லாரும் கீழ் வீட்டுக்கு போயிடுவீங்க. வேந்து வெளியா வாண்டல வாடி போகலாம். ஓகேவா? இன்னொன்று, இந்த மாதிரி அட்டாச்சு பாத்ரூம் உங்கள் ரூமுக்குள்ளே வராது. அதாவது வந்து நம்ம எப்படி ஒரு காலேஜ் போகிற கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ளோருக்கு ப்ரைவேட் காமனாக ஒரு டாய்லெட் இருந்து தெரியுமா, காமன் டாய்லெட், காமன் பாத்ரூம், அந்த மாதிரி அந்த ஃப்ளோருக்குன்னு பார்த்தீங்கன்னா காமனாக கொடுத்துருவாங்க. ஸோ இருக்கிற அந்த ஃப்ளோரில் இருக்கிற எல்லாரும் அதைத்தான் யூஸ் பண்ணி ஆகணும். காலையில் வந்து கதவை தட்டுவானுங்க, வெளியில் வடன்னு கத்துவானுங்க. டெய்லி காத்தால கியூல நிக்கிறச்சதான் நாம எல்லாம் ஷவுட் பண்றமே ஒழிய பின்னால இந்த பிரச்சனை நாம யாருமே சீரியஸா எடுத்துக்கிறது இல்லையோ அப்படின்னு நான் டவுட் பண்றேன். ஆமா, வில்லேஜ்னா பரவாயில்ல, அவ பிரியப்பட்ட இடத்துல உட்காந்துடுறா. சிட்டில அந்த மாதிரி முடியாதா? ஆனா இதுக்காக டெய்லி வில்லேஜ் போறது கூட ஒரு ப்ராப்ளம் தானே. தம்பி, நானே தர்ம சங்கடத்தை தவிச்சிட்டு இருக்கேன். தத்துவம் பேசுறியே. சிங்கிள் பெட்ரூம் ஃபிளாட்னு சொன்னேனே தவிர சிங்கிள் டாய்லெட் காலனின்னு சொல்லவே இல்லையா? யாரு? ஐயோ, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதனால தான் நாங்கள் வந்து டீலக்ஸ் வந்துடும். டீலக்ஸில் வந்து உங்களுக்கு உள்ளே பாத்ரூம் வந்துடும். அந்த 4 பேர் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அது போக காலையில் கோயம்புத்தூர் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய ஏரியா இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே இங்கே அது வந்து டீலக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து இது வந்துடுது. எதிராக வருது. A few moments later. ஸோ ஐ மீன் சுடுதண்ணி ஹாட் வாட்டர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே வந்துடும். ஆனால் நீங்கள் வந்து ஆர்டினரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர் பார்த்தீங்கன்னா காமன் தான். அதுவும் வெளியில் ஒரே ஒரு பைப் இருக்கும், அந்த பைப்பில் லைன் கட்டி நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா என்னதான் நிறையா ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்தாலும் நாங்கள் போன வருஷம் வந்து ஃபஸ்ட் இயரில் இந்த ரூம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஸ்பேஸு, ஒரு பால்கனி செட்டப்பு, நல்லா கதை பேசிக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்னதான் கபோர்டு, இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஃபியூச்சரான ஃபேனு, இந்த மாதிரி சென்சார் பேஸ்டு டாய்லெட்லாம் கொடுத்தாலும் நான் பழைய ரூம் ஏன்னா ரொம்ப ஸ்பேஸ் இருந்துச்சு, ஸ்பேஸ் கொஞ்சம் சுருங்கிருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஆர்டினரி போனீங்கன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். டீலக்ஸ் வந்தாலும் இன்னும் கொஞ்சம் உங்களோட ப்ரைவசியை நீங்கள் தேடிக்கலாம், அவ்வளோதான். நிறையா விஷயங்கள் இந்த வீடியோ நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஹிந்துஸ்தானில் சேர்ற வேண்டியவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா, ஹிந்துஸ்தானில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு சேர போகிறவங்க வந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்களே சேர போகிறதா நீங்களே பாருங்கள். இல்லாட்டி நான் இவ்வளோ தூரம் மூச்சு முட்டை பேசுனதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டு என்ன கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஹிந்துஸ்தானில் அட்மிஷன் வேணும்னா கீழே தெரியுற காண்டாக்ட் நம்பருக்கு, கமெண்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எல்லாத்துலேயும் உங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு ஜஸ்ட் காண்டாக்ட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி பாபே அண்ட் டேக் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.